தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வாணியம்பாடி அருகே கழிவுநீர் செல்ல வழி இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். பள்ளிப்பட்டு ஊராட்சியில் கழிவுநீர் பிரச்சினை கடுமையாக நிலவி வருகிறது. சுமார் 500 குடும்பங்கள் வசித்த இந்த பகுதியில் 40 ஆண்டுகளாக கழிவுநீர் தனியார் நிலம் வழியாக வெளியேறி வந்த நிலையில் அந்த வழி மூடப்பட்டதால் தற்போது கழிவுநீர் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. மழைக்காலங்களில் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகும் நிலையும் உருவாகியுள்ளது. இங்கு அமைக்கப்பட்ட கால்வாய்களும் பயன்படாமல் உள்ளதாகவும் குடிநீர் கிணறு பராமரிப்பு இல்லாததால் சுகாதார பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிப்பட்டு ஊராட்சி இது மோரி எனக்கு புதிய தண்ணி இந்த பக்கம் போயின்னு இருந்தது தான். இப்போ எங்கள் வீடு நிறைய ஒரு 1300 வீடு இருக்குதுங்க. இந்த மோரி அடிச்சுட்டாங்க. தண்ணி போகிறதுக்கு வெளியே இல்லை. பசங்களெல்லாம் நோவு நொடியில் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிறாங்க. பசங்களாம் போய் அப்பப்போ நாங்களும் எல்லாரும் சொல்லி பார்த்துட்டோம். ஒரு முறை போராட்டங்கள் பண்ணி பார்த்தாங்க ஊருக்காரெல்லாம் சேர்ந்து. அப்போ இன்னும் வேலைக்கு வரல. இது பற்றி யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. எந்த அதிகாரி வந்தாலும் பார்த்துட்டு கம்முன்னு போயிடுறாங்க. இது மோரி கட்டணும், கட்டி ஒன்று எண்ணம் யாருக்கும் இல்லை. பசங்க ஒருத்தர் ஜுரம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு வந்துருக்குறாங்க. எல்லாருமே இந்த பக்கம் வட்டத்தில் எல்லாமே இவ்வளோ மாதிரி இருக்குது. மோரி நீங்களே பார்த்தீங்க, நல்ல மாதிரி மோரி பார்த்தீங்க. பூரா தண்ணி நாற்று அடிக்குது, சாப்பிட முடியல. யாருன்னா விடுதலை வந்தால் வீட்டில் உட்கார முடியல. நாற்று அடிச்சு போயிடுறாங்க ஊருக்கு, யாரும் வரதே இல்லை. என் பேர் பர்மிளா. மோரி கட்டினாங்க. இந்த இத்தனை வருஷமா தலைவரும் வந்தாரு. இந்த தண்ணியே போறது கிடையாது. நாங்களே கையில் வாருவோம், எடுத்து போட்டா இந்த கடைக்காரர் எடுத்து போய் போடுவாரு. அவ்வளவுதான்ப்பா. அந்த துட்டை வாங்கினாங்க, மோரி கட்டணும், கணக்கு கட்டு போயிட்டாங்க. அந்த சேக்கர தண்ணி கோயிலுக்கு பாரு எப்படிக்குது, வீடு வாசல் எல்லாம் இங்க எப்படிக்குது பாரு. எப்படி இதுல எல்லாம் நாங்க கொடுத்தோம் பண்றது, எப்படி சோத்துன்னு ரவுளு கொசு புடுங்குது, நோய் வருது. என்ன பண்ணலாம்? வாழைப்புல் எல்லாம் கடுக்குது நிறையா. அதுங்க கேட்டா கூட எனக்கு துட்டே இல்லைன்றாங்க தலைவர். நாங்கள் சாந்தி பள்ளிப்பட்டு. இந்த ஊரில் மோரி வசதி இல்லை சார். நாங்கள்லாம் 2000 பேர் இருக்கிறோம். எல்லாம் பொட்டு மொடிமா நாங்கள் வச்சுருக்கிறோம். தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. மழை பெஞ்சுன்னா மோரி தண்ணியெல்லாம் வீட்டுள்ள வந்துடுது. நைட்டாலாம் நாங்கள் முடிச்சுன்னு தான் இருக்கிறோம். ஊருக்கு சொல்லி பார்த்தாச்சு, அவங்க எந்த ஒரு இதுவும் எடுக்கல சார். நாங்கள் எத்தனை டைம் அந்த பஸ் ரோட்டில் கூட நாங்கள் போய் நின்று போராட்டம் பண்ணோம். நாங்கள் செஞ்சு தரணும், அவங்க எதுவுமே இது செய்யலை சார். எத்தனை பேருக்கு நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம். மோரி பிரச்சனை இருக்குது. பசங்களுக்கு ஜுரம் வருது சார். 2-3 டைம் ஜுரம் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துட்டு திரும்பி இட்டுன்னு வந்துக்கிறோம் சார். என் பேர் வசந்தி சார். நானும் இங்கே தான் இருக்கிற பள்ளிப்பட்டில் தான். நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம் இந்த மோரிக்காக. கேட்டால் இது பள்ளத்தில் இருக்குது, போகாதுன்னு சொல்கிறாங்க. நாங்களும் 2 வருஷமாக போராடின்னு தான் இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கல. இவங்க ஒன்று பக்கத்தில் நிலம் இருக்குது, அவங்க கேட்டாலையும் விட மாட்டேன்றாங்க, இப்படி போகாதுன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பண்டகை நாளில் கூட தண்ணி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு சார் இங்கே ஒரு வாரமா. பேர் திலகவதி சார். நாங்களும் பள்ளிப்பட்டு ஊராட்சியில் தான் சார் இருக்கிறோம். நாங்களும் 40 வருஷமா ஆச்சு சார். இந்த ஊரில் தண்ணி நான் வந்ததுலேருந்தே தண்ணி இந்த வழியில தான் சார் போகும். 40 வருஷமா போகும். இப்போ 2 வருஷமா தான் சார் இந்த மாதிரி தண்ணி பிரச்சனையே. எல்லாமே குட்டி குட்டி பசங்க தான். எல்லாருமே உடம்பு சரியில்லாமல் படுக்குதுங்க. அவங்க பக்கத்துல வீட்டில் இருக்கிறவங்கள போய் வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துருதுங்க. எல்லாம் போய் பெட்ல ஜிஹெச்ல அட்மிட் ஆகி எல்லாம் வந்த பசங்க தான்.